பெரும்பாலும் இந்த பஞ்சாயத்து எங்க வரும்னு கேட்டா நல்லது கட்டுறதுல தான் வரும். சொந்தங்கள் அனுசரிக்கிறதுல வயிற்று வலிக்கிறது சொந்தக்காரர் உதவி கேட்கிறாரு, இதுக்கு உதவி செய்யணும், இதுல மார்க்க பிரச்சனை ஒன்றும் வராதுங்க. அதே மாதிரி ஒரு வீடுல உழுகுது அது ரிப்பேர் பண்ணணும்னு கேட்கிறாரு, அதாவது அறாமல் தெரிஞ்சையும் கூட பெண்ணிடம் எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சையும் கூட அதை வரதட்சணை வாங்குறதுக்கு என்ன செய்வான் பார்க்குவான். ஒரு வீடு கட்டுறான்னு சொன்னா வீடுக்கு அதை கட்டும் போதே பூஜை செய்வான். அதுக்கு சில ஆட்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு தச்சு கழிக்கிறதுங்கிற பேர்லயோ அல்ல கடவுளுக்கு பூஜைங்கிற பேர்லயோ நிலையை வைக்கும் பொழுதும் அந்த குழியை தோண்டும் பொழுதும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் மார்க்கெட்டுக்கு முரணான சடங்குகளை எல்லாம் அது கொண்டாந்து என்ன செய்வான். எவனோ கூலிக்கு வேலை செய்யறவன் நம்ம கட்டளை போல நம்ம காசு கொடுத்து கட்டுறவங்க அவனுக்கு அடிப்படைங்கிற அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கும். இப்படி எல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டி குடி போறான்னு சொன்னா மாட்டுக்கொண்டை உள்ள விட்டு மூத்தமையை விட்டு அது பறக்கத்துன்னு நினைக்கிறான். முதல்ல பால காய்ச்சல் குடுங்கி வலிஞ்சிச்சுன்னு சொன்னா செல்வம் அதே மாதிரி குடுங்கி வலியும்னு நினைக்கிறான். இப்படி எல்லாம் அந்த விழாக்கள் குடும்ப விழாக்கள்ல தான் விவகாரமே ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி விழாக்கள் நடத்தக்கூடிய நேரத்துல நம்மளை கூப்பிடுவாங்க. யாரை கூப்பிடுவாங்க? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில வாழக்கூடிய மக்கள் யாரு கூப்பிடுவா? தாய் மாமா கூப்பிடுவாரு, மகளை கல்யாணம் வச்சிருக்கிறேன். அது சின்ன அப்பா கூப்பிடுவாரு, மகனை கல்யாணம் வச்சிருக்கிறேன், அது மாதிரி சுண்ணத்து பண்ண போறேன், பேர் வைக்க போறேன், ஊரு குடிக்க போறேன், அது நிச்சயம் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் கூப்பிடுவாரு. இதுல அந்த ஃபங்க்ஷனே முதல்ல தப்பா இருக்கு, அல்லது அந்த ஃபங்க்ஷன்ல தப்பான காரியங்கள் நடக்க நம்ம என்ன செய்வோம்? நம்ம சொன்னது அனுசரிக்கிறேன், சொந்தக்காரங்களை பாதிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டு அந்த கல்யாணத்தோடு கலந்து கொள்வோம். இந்த கல்யாணத்துல வரதட்சணை அந்த கல்யாணம் அல்லது ஆடம்பரமாக நடத்தப்பட்ட கல்யாணம், வீண் விரையும் பண்ணக்கூடிய கல்யாணம், மாவிலை தோரணம் கட்டக்கூடிய கல்யாணம், தாலி கட்டக்கூடிய கல்யாணம், இல்லாத விதத்தான துவாக்கள் ஓதக்கூடிய கல்யாணம், பெண் வீட்டில் விருந்து சமைச்சு வாங்கி சாப்பிடக்கூடிய கல்யாணம், இது மாதிரி ஆடல் பாடல் கூட்டுக்குமா கச்சேரி இசை கச்சேரி நடத்துற கல்யாணம், இதெல்லாம் போய் கலந்து கொண்டு நம்ம எப்படி ஏமாத்திக்கிறோம்? சொந்தத்தை நம்ம பார்க்கணும்ல, இல்லாட்டி சின்ன உறவு போயிருமே, இல்லாட்டி மாமாவுடைய உறவு போயிருமே அப்படின்னு நம்மளா ஒரு கற்பனை பண்ணி கொண்டு அதில் போய் கலந்து கொள்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். தப்புங்கிறது நம்மளை ஆதாரம் சொல்லி காட்டணும். என்ன காட்டணும்? அப்படின்னா உங்களை அல்லாஹ் விட சொந்தம் பெருசா, அல்லாஹ்வுடைய ரசூலோட சொந்தம் பெருசா? இன்னைக்கு நம்ம பார்க்கணும், ஒரு தௌஹீதுல உறுதியாக இருந்த ஒரு இளைஞன் அவனுடைய கல்யாணத்துல வரதட்சணை வாங்கிடுறான். அவங்க வீட்டுல கேட்டாங்க, சொல்றான் இல்ல அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப வற்புறுத்துறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கவலைப்படுறாங்க, அதுக்காக நான் வாங்கினேன், மீற முடியலங்கிறான். அப்ப இப்ப என்ன அர்த்தம் ஆகுது? அல்லாவுடைய கோபம் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாவுடைய ரசூலுடைய வழிமுறைக்கு மாற்றமா இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளுடைய தாயார் மனம் மாறக்கூடாதுன்னு ஒரு காஜாப்பை நம்ம சொல்றோமே, இது மார்க்கத்துல உண்டா? அப்ப மார்க்கத்துல அப்படின்னு நினைச்சு வரதட்சணை நியாயப்படுத்தலாம். அப்ப நமக்கு இதெல்லாம் சேர்த்தாப்புல அல்லாஹ் ஒரு முத்தாய்ப்பாக நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அன்னிலா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஸ்தருதோமியாவோ இப்போது தகுதுமாகும். நீங்க ஒரு சபையில அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிறது, அது அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகிறது, அது மாதிரியான ஒரு சபைக்கு நீங்கள் போக நேர்மையானால் கட்சியில போயிட்டீங்கன்னு சொன்னா தகுதுமாகும். நீங்க அவங்களோட உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தீங்கன்னா இன்னக்கும் இடம் விசலுக்கும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அவங்கள போலதான். நீங்க வேணா வேற ஒரு சார்ஜாப்பு காரணம் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். என்னுடைய இறைவனாகிய என்னுடைய பார்வையில என்ன கணக்குன்னு கேட்டா, ஒரு தவறான காரியம் நடக்கிற சபைக்கு நீங்க போனாலேயே அந்த தவறான காரியத்தை நீங்களும் செஞ்சீங்கன்னா ஏன் ரெக்கார்டுல எழுதுனாலும் ஒரு வரதட்சணை கல்யாணத்துக்கு நீ போயிட்டிய, நம்ம தான் வாங்கலையே, நம்ம பிள்ளைக்கு வாங்கலையே அப்படின்னு சமாதானம் பண்ணி கொண்டு வரதட்சணை வாங்குற கல்யாணத்தோடு நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டால் அல்லாஹ் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றான்? இன்னக்கும் இடம் நிகழ்வும், நீங்களும் அவங்கள போன்றவர்கள் தான். ஏன்? அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனம் கேள்வி செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய வசனம் கேள்வி செய்யப்படுது, அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய வசனம் என்ன? நீ பெண்ணுக்கு மகள் கொடுங்கிறது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் கேள்வி செய்யப்படும் மறுக்கப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு சபையில நீங்க போய்கிட்டு செய்றீங்க, உட்கார்ந்து அதுல சாப்பிடுறீங்க, சாப்பிடாம போறீங்க, அதுல பங்கெடுத்து போட்டீங்கன்னா என்னவாயிருது? நீங்களும் அவங்கள போன்றவங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? மீன் விரயம் பண்ணாதீங்கன்னு சொல்றான்.
குழு வசனமு வலா துஸ்ரிபு, உண்ணுங்கள் பருங்கள் விரயம் செய்து விடாதீர்கள் நல்லா சொல்லி காட்டுறான். இன்னல் முபதிரீன கான இவ்வாற செய்யாதீன், விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய உடன்பிறப்புடையிலிருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சைத்தானுடைய அண்ணன் தம்பிகளாக நம்மளை சித்தரிச்சு காட்டுறான். அப்ப காசை பயனற்ற வழியில் செலவு செய்வது குர்ஆன்ல கண்டிக்கப்பட்டது ஒரு விஷயம். நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, அவ்வளவு பயனற்ற காரியத்தையும் செய்யும். அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை கேள்வி செய்யப்படுதுங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை கேள்வி செய்யணும் உங்களுக்கு சீரழித்து போனா இதுல என்ன நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய வசனத்தை கேள்வி செஞ்சு மறுத்துக்கான வந்துகிட்டு ஆடம்பரமான பெரிய அரண்மனை மாதிரி மண்டபங்கள்ல கல்யாணத்தை பண்றான். அதனால ஒரு கல்யாணத்துக்குரிய பத்திரிகையை ஒரு 3 வேளை சாப்பிடுற அளவுக்கு ரூபாய் செலவு பத்திரிகை அடிக்கலாம். 50 ரூபா 60 ரூபா ஒரு பத்திரிகை, ஒரு அட்டை. இந்த அட்டை அடிக்கிறது எவ்வளவு செலவு பண்றான்? 50 ரூபா. ஒரு ஏழை ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட முடியாது. அந்த காட்டுல ரொம்ப கிராமங்களா இருந்தா அதை வச்சு ஒரு 3 நாள் சாப்பிடுவான் ஒரு மனுஷன். ஒரு மனிதனுடைய 3 நாள் சாப்பாட்டுடைய செலவழிக்க வேண்டிய ஒரு தொகையை ஒரு கல்யாண பத்திரிகைக்கு செலவு பண்றாங்க. நிறைய தானே இது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். கொண்டாடி விட்டு வெளிநாட்டுல போய் எல்லா சுகங்களையும் சுகங்களையும் இழந்து விட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு காசு எதுக்காவது ஒரு மாலைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய், ஒரு அட்டைக்கு பல நூற்றுக்கணக்கான ரூபாய்கள், மண்டபங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய், இப்படி எல்லாம் செய்யறாங்க. இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனம் பேணி செய்யப்படல. அந்த இடத்துல நிக்காரினுடைய சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆடம்பர சுண்ணத்தா, இந்த வீண்வெளிய சுண்ணத்தா, இந்த பணத்தினால கையில் வைக்க மாட்டானா? அவ அந்த மாதிரி எல்லாம் நடக்குது தெரிந்து கொண்டு ஒரு ஆடம்பரமாக ஒரு கல்யாணம் பண்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்? அதுல சொந்தத்தை அனுசரிக்கிறோடு போய் நம்ம நிக்கிறோம். முடியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஆடம்பரமான கல்யாணத்துக்கு நாங்க வர முடியாது, பொருள் விரயம் பண்ணக்கூடிய கல்யாணத்துக்கு நாங்க பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாம நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் செய்தாமலே உடன்பிறப்புடன் தான். எப்படி அந்த ஆடம்பரத்தை செய்யறவன் சைத்தானுடைய உடன்பிறப்பு அல்லாஹ்வுடைய ரிக்கார்ட்ல இருக்கிறதோ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போய் மௌனம் உட்கார்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா அப்ப நீங்களும் சைத்தானுடைய உடன்பிறப்பு. இன்னும் சொல்ல போனா ஒரு தீமையான காரியங்கள் நடக்க கண்டால் நீங்க என்ன செய்யணும்னு மார்க்கம் உங்களுக்கு சொல்லுது. மரஹான் என்று முன்கரன் பொருள் கையில் மீறி யார் உங்கள தீமையான காரியம் நடக்க கண்டீர்களோ அதை கையாள தருங்கன்னு மார்க்கம் சொல்லுது. சக்தி இல்லைன்னா உங்களுக்கு விசாரணை வாயாளாச்சு தடுக்கணும். அதுக்கு சக்தி இல்லைன்னா மனசாலையாச்சும் தடுக்கணும். மனசால தடுக்கிறது அர்த்தம் என்ன? மனசு நினைச்சா தடுக்கப்பட்டோம்னா வெறுத்து ஒதுக்குறது அர்த்தம். அப்போ ஒண்ணு கையால தடுக்கணும். அப்ப கையால தடுக்க வேண்டிய ஒரு இடத்துல திருட்டு வருவீங்க, கையால தடுக்க வேண்டிய ஒரு பங்கன்ல கலந்துட்டு வருவீங்க, அவனுடைய மனமுறைவு அளவுக்கு நடந்துட்டு வருவீங்க. அதுதான் அந்த அல்லாஹ் எல்லை போட போடுறான். உன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இயல்பு இல்லாத ஞானம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யுமாறு உன்னை கட்டாயப்படுத்துவார்களே. ஆனால் பலா சுசேகுமா அவங்களுக்கு நீ கட்டுப்படக்கூடாது, பெற்றோருக்கு கட்டுப்படக்கூடாது, துன்யாவுல நீங்கள கட்டுப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தாஅத மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலி, படைத்த இறைவனுக்கு மாறு செய்துவிட்டு படைப்பினங்களுக்கு கட்டுப்பட முடியாது. படைப்புக்கு ஏன் கட்டுப்படுற? படைச்சவனுக்கு கட்டுப்படணும். படைச்சவனுக்கு மாறு செய்த விஷயத்துல கட்டுப்படக்கூடாது. மாறு செய்யாத விஷயத்துல ஒரு முதலாளி வேலை பார்க்கிற கட்டுப்படலாம், ஒரு சாப்பிடாங்கிற முறையில் அவனுக்கு நம்ம கட்டுப்படலாம், ஒரு தாய்ங்கிற முறையில் கட்டுப்படலாம், ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியா இருக்கிற முறையில் மாணவர்கள் கட்டுப்படலாம். அதுதான் எல்ல பொருள் என்ன? அல்லாவுக்கு மாத்திரமா இருக்கக்கூடாது, நீங்களுக்கு மாத்திரமா இருக்கக்கூடாது. மார்க்கமா உறவான்னு சொன்னா மார்க்கமும் தான் உறவும் தான், ரெண்டும் மார்க்கத்துல உள்ள விஷயம்தான். ஆனால் ரெண்டும் ஒரு நேரத்துல மோதக்கூடிய நிலை வறுமையானால், ரெண்டும் ஒரு டிராக்ல போக முடியாத ஒரு நிலைமை வறுமையானால் அந்த நேரத்துல மார்க்கத்தை முதலிடத்துல வைத்துவிட்டு சொந்தத்தை புறக்கணித்துவிட்டு வந்துவிட வேண்டும். அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த மகசர் மைதான விசாரிக்கக்கூடிய நாள் இருக்கிறது, அந்த ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள், பெரிய நாள். அந்த தீர்ப்பு நாள்ல வெயில் கடுமையான வெயில் தகித்துக் கொண்டிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நிழல் தான் முக்கியமானதா இருக்கும். அப்ப யாருக்கு நிழல் கிடைக்காது? அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அரசுக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கும். அந்த நிழல்ல 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் தருவான்னு சொல்லும் போது அந்த 7 பேர்ல ஒரு ஆள் யாரு? ஒரு ஜுலானி தஹாப்பா பில்லாஹி வதஃபர்ரகா பில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தார்களே அந்த மாதிரியான 2 மனிதர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யுமா? ஆசிரியில நிழல் தருவான்னு சொல்லப்படுகிறது. மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் வெறுக்கலாம், சொந்தத்தை பாய்க்கலாம்,
அது எப்படி இவனு ஒரு பகைத்தார்கள் அப்படி பகைக்கலாம், அது வந்து பாடக்கூடியதாக ஆகிவிடும். அது இல்லாத விஷயங்கள்ல அவங்களுக்கு துனியாவுல வந்து சொந்தம் முறையில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்துல நம்ம குறை வைக்காமல் செய்து நடந்து கொள்ள வேண்டும்.